கற்பனை தான் இதுக்கு மெருகூட்டுறது. அது ஒரு இலக்கிய படைப்பா மாத்துறது கற்பனை தான். அப்புறம் வாசிப்பு அந்த உள்ளுணர்வு இருக்குல்ல, அது எதை எழுதணும் எதை எழுதக்கூடாது, நீங்க சரியில்லை, அந்த சில விஷயங்களை எழுத்துல உருவாக்கி தந்துரும். இந்த கற்பனை அவனை எழுத தூண்டுது. கற்பனையின் வாயிலா அவன் ஒரு லாஜிக்க நிறுவனம். அதனால கற்பனை ரொம்ப முக்கியம். ரொம்ப பிரபலமான வங்க நாவல்கள் கினி நதி, இல்லைன்னா நீலகண்ட பறவை தேடி. நான் தற்செயலா ஒரு இதை பார்த்தேன். நெல்சிந்தா தாலமி பிளினி அவங்க பீரியட்ல சொன்னதா அதை எழுதியிருக்கு. நீலகண்ட நகரம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நிறுவுறாங்க. அப்பதான் எனக்கு ஆய்க்கிங்கடத்தை பத்தியே தெரிஞ்சுக்கிறேன். ஆய்க்கிங்கடம் ஆய் பேரரசுன்னு ஒண்ணு இருந்ததா. அதாவது பத்தனந்திட்டையில இருந்து திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கு ஆய்குடின்னு ஒரு ஊர். அந்த ஊர் வரைக்கும் உள்ளத ஆய் பேரரசுன்னு சொல்றாங்க. கடையல் வள்ளல்கள்ல ஒரு வள்ளல் ஆய் அண்டிரன் இருக்காங்க. அதுக்கு ரொம்ப பெரிய சாட்சி. கொல்லத்தை தளம் இடமா வச்சதா சொல்லுவாங்க. அதுல சில இதுல குறிப்புகள் இருக்கு. ஓட்டப்படாரத்துல இருந்து சங்கரங்கோயில், வாசுதேவநல்லூர், இது மூணும் ஒரே இதுல கனெக்ட் ஆகும். அது அச்சங்கோயிலுக்கு கேரளாவுக்கு போறது. இது மூணுமே ரிசர்வ் தொகுதி. இங்கதான் உக்கரங்கோட்டை இருக்கு. உக்கரங்கோட்டைக்கு அப்புறமா ஆய்குடி அங்கதான் இருக்கு. முக்கியமான நிலம். தூத்துக்குடியில எல்லாம் பழைய கல்யாண பத்திரிகையில பார்க்கலாம். கொல்லம் ஆண்டுன்னு போட்டிருப்பாங்க. இந்த முந்திரி பழத்தை இங்க எல்லாம் கொல்லாம்பழம் இந்த பகுதியில சொல்லுவாங்க. திருவிதாங்கூர் சமஸ்தானம் வந்த அப்புறமும் இங்க முத்து எடுக்கிறதுக்காக அவங்க கையில வச்சிருந்தாங்க. அப்படிங்கறதுனால இந்த நிலம் கேரளா மெர்ஜி, அதாவது இவங்க கேரளான்னு சொல்றாங்கல்ல, அது முதல் ஆய்குடியா இருக்கிறப்ப அந்த மெர்ஜி இருந்துச்சு. அதனாலதான் இன்னும் அந்த இது இருக்குது ரெண்டு பேருக்கும் இடையில. ஏன்னா மலையாளியில வடக்க உள்ளவங்க சிகப்பா இருப்பான், கீழே உள்ளவங்க எல்லாம் கருப்பா தான் இருப்பாங்க. சங்கப்பாடல் ஒன்று இருக்கு. வடதிசை எதுவே வான்தோ இமயம், தென் திசை ஆய்குடி இன்றாயின் திரள்வது மனோயும் மலர்தலை உலகே அப்படின்னு ஒரு சங்கப்பாடல். வடக்க இமயமலையும் தெற்க ஆய்குடி இல்லைன்னா இந்த உலகம் தலைகளா உருண்டோம் அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலா மேற்கு தொடர்ச்சி மலையோட ஒரு பகுதி தான் அந்த ஆய்குடியில உள்ளது. இங்க மேற்கு தொடர்ச்சி மலைய காக்காட்சி மலைன்னு சொல்லுவாங்க. காக்காட்சிங்கிறத அந்த சின்ன பிள்ளைங்க விளையாடுறப்போ கேலியா யார சொல்லுவாங்க அப்படின்னா, கருப்பா இருக்கிற ஆளுக்கள். முத்து எடுக்கிற இடத்த பார்னு சொல்லுவாங்க. ஒயிட் பார், வேம்பார், இதெல்லாம் அப்படிங்க. தூத்துக்குள்ள ஒரு 24 பார் சொல்லுவாங்க. அதோட பெரிய வடிவம் தான் அந்த மலபார். மாபார்ல மாங்கிறது உங்களுக்கு தெரியும் யார சொல்லுவாங்க. பாருங்கிறது முத்து எடுக்கிற இடம். அப்படிங்கிறப்போ அது திரும்ப ஆய்குடிக்கான அந்த வேறொரு மொழியோட வடிவம்னு சொல்லலாம். பழைய கடலாடிகள் நிறைய கடற்கரை நகரங்களை குறிப்பிடுறாங்க. கொர்க்கை, அழகங்குளம், மருங்கூர், நீலகண்ட நகரம், காயல்பட்டினம், பௌத்திரமாணிக்கப்பட்டினம், தொண்டின், அதுலயுமே நீலகண்ட நகரம் அப்புறமா தொல்லியல் ஆராய்ச்சி இங்கதான் நடக்குது. கீழடி, ஆதிச்சநல்லூர், அழகங்குளம், சிவகலை, கொர்க்கை, இதெல்லாம் வாசிச்சோன்னே எனக்கு ஒரு 3 வார்த்தைகள், அதாவது இந்த வாசிப்பின் மூலமா நான் 3 வார்த்தைகள் எனக்கு ரொம்ப, ஒண்ணு நீலகண்ட நகரம், இன்னொன்னு காக்காட்சி மலை, மூணாவது ஆய்குடி. இதை வச்சு நான் ஒரு கற்பனைய அரம்பைங்கிற ஒரு நாவல் எழுதுனா, அதுல நான் ஒரு கற்பனையா ஒரு சின்ன துண்டை எழுதி பார்க்கிறேன். அது என்ன அப்படின்னா, இந்த நாவல்ல சாலமன் ஒருத்தன் வருவான். அவங்க அப்பா இரும்பு கடை வச்சிருப்பாரு, வசதியானவர். அவர் 2வது கல்யாணம் பண்ணோடனே அவங்க 2வது கல்யாணம் பண்ணி தனியா போனோடனே இவனும் அவங்க அம்மாவும் தனியா இருப்பாங்க. பிரைவசின்னு அவனுக்கு தனி ரூம் கொடுப்பாங்க. நான் அது அவனுக்கு பிரைவசியா இருக்காது. அவனுக்கு பயத்தை உண்டாக்கி ரொம்ப பயப்படுவான். அந்த பயத்தை போக்குறதுக்காக அவன் சண்டே கிளாஸ் அனுப்புவாங்க. இவன் பேரு சாலமனுங்கிறதுனால அந்த டீச்சர் என்ன சொல்லுவாங்க, இவனுக்கு மாய யதார்த்தவாத கதைகளை சொல்லிக் கொடுப்பாங்க. அதை ஒரு மந்திர கயிறு மாதிரி கையில கட்டிக்குவான். ஏன்னா மன்னன் சாலமன் தான் மாய யதார்த்த கதைகளுக்கு பேர் போன ஆள். அவன் தான் விலங்குகள்கிட்ட பறவைகள்கிட்ட எல்லாம் பேசுற ஆள். பெரிய ஆள் ஆன அப்புறம் பழைய இரும்பு வியாபாரத்தை பார்த்துட்டு இருப்பான். குஜராத்ல இருந்து பழைய கப்பலை உடைச்சு ஸ்கிராப் ஆக்கி தூத்துக்குடி கொண்டு வருவாங்க. அதை இங்க சேல் பண்ணுவான். இங்க இருந்து குஜராத்துக்கு அனுப்புவான். பல வேலைகள் நடக்கும். அவங்க அப்பா அதை கொடுத்துட்டு அவர் வேலை பிசினஸ் பார்த்துட்டு இருப்பாரு. இவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ சுடுதண்ணியில குளிச்சுட்டான்னா அவனுக்கு சட்டுன்னு முத சின்ன வயசுல குளிச்ச ஞாபகம் ஆள் மனசுல இருந்து அப்படியே வெளியே டிராவல மாதிரி அவனை கடிக்க ஆரம்பிச்சு. சுடுதண்ணிய உடம்புல பட்ட உடனே பழைய அந்த வீடு, அந்த கிணறு, வெண்ணி வச்ச அலுமினிய கரிச்சட்டி, விறகு, குளிப்பாடி விடுற அம்மா, வரிசையா குடியில கையில துணி, தூரத்துல தெரிகிற பனைமரம், வீட்டுக்குள்ள கேட்கிற பாட்டு, அவனுக்கு அப்புறம் குளிக்கிற அம்மா தலை, எண்ணெய் தலை, இதெல்லாம் அப்படியே ஞாபகம் வரும். அதுக்கப்புறமா அவனுக்கு நினைவு தப்பிடும். ஒரு 2-3 மணி நேரத்துக்கு
அவன் வந்து அவன் மைண்டு பிளாங்கா இருக்கும், எதுவுமே இருக்காது. அப்புறமா அவன் எப்படி குளிச்சு, எப்படி தலை தோட்டி, எப்படி ட்ரெஸ் மாத்தி எப்படி போனாங்கிறது அவனுக்கு நினைவுல இருக்காது, ரிஜிஸ்டர் ஆகாது. ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு தான் அவனுக்கு வந்து நம்ம எதுக்காக வந்தோம், எங்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு தடவை என்ன செய்வான், இவனுக்கு சரக்கு கொண்டு வருவாங்க லாரியில, ஒரு ராஜஸ்தான்காரன் வந்த இடத்துல இந்த கை காப்பு ஒண்ணு போடுவாங்க அதிகமா. இந்த மாதிரி இந்த ராஜஸ்தான் ஒரு கை காப்பு இருப்பான், அதுல யானை தண்டை, அந்த 2 பக்கமும் யானை முகம் இருக்கும். அந்த கை காப்பை தொலைச்சிருவான். பாத்ரூம் போறப்ப எடுத்து வைப்பான். அது வந்து இவன் வேற ஒரு பாத்ரூம் வந்திருப்பான், அதை செக் பண்ணவே மாட்டாங்க, தொலைஞ்சு போச்சுன்னு இவங்களா கடைசியில ரொம்ப வருத்தப்பட்டு அவன் திரும்பி ராஜஸ்தானுக்கு போய் அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிப்பாங்க இது இந்த பாத்ரூம்ல இருந்ததுன்னு. அப்புறம் அவங்க அப்பா ரொம்ப கோவப்பட்டு நீ திருப்பி கொண்டு போய் கொடுத்துட்டு வா அப்படின்றாரு. ஏன்னா அந்த காப்பு எதாவது யூஸ் பண்ணிருப்பான்னா அது வந்து அந்த குடும்ப காப்பு. அது அவங்க வந்து அவங்க தாத்தா காலத்துல போர்ல சண்டை போடுறப்போ அந்த போருக்கு போன குதிரைகளோட லாடத்தை எடுத்து அதுல அந்த தண்டை செஞ்சு அதுல யானை முகத்தை அவங்க வந்து யானைக்கு வைத்தியம் பார்த்தார்கள் அப்படின்னு ஒரு கதைகள் உண்டு. அது ரொம்ப மிஸ் பண்ணதுல ரொம்ப இதா இருப்பான். அதனால நீ போய் கொடுத்துட்டு வாடனோடனே இவன் வந்து கொடுக்கறதுக்காக ராஜஸ்தான் வருவான். அப்ப ஜோத்பூர் வருவான். ஜோத்பூர் வந்து மெஹரங் ஃபோர்ட்னு ஒண்ணு இருக்கு. ஜோத்பூருக்கு ஒரு பெரிய கதை இருக்கு. என்ன கதை அப்படின்னா அதுவுமே நீல நகரம்னு பேர், ப்ளூ சிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு பேர். இவன் இருக்குது நீலகண்ட நகரம், அது ஒரு நீலம் உள்ள ஊர். இவன் வந்து மெஹரங் ஃபோர்ட்டை சுத்தி பார்ப்பான். சுத்தி பார்த்துட்டு அங்க ஒரு வரைபடம் இருக்கும். அந்த வரைபடத்தெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு வருவான். ரூமுக்கு வந்து வெளியே நல்லா குளிரா இருக்குன்னு சொல்லிட்டு தெரியாதனமா ஷவர்ல, அதுக்கப்புறம் அவனுக்கு சட்டு நினைவு தப்புறப்போதான் அவனுக்கு ஞாபகம் வரும், அடடா நம்மளுக்கு இது பிரச்சனையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே அவனுக்கு நினைவு தப்பிடும். அவன் ட்ரை பண்ணி பார்ப்பான் நம்ம எதுக்காக இங்க ஜோத்பூர் வந்தோன்னு. அவன் கொஞ்சமா அந்த லாரி டிரைவரு, கை தண்டை, மெஹரங் ஃபோர்ட் இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தான் அப்படியே தெரிஞ்சுட்டே வரும். அதுக்கப்புறம் அப்படியே ஸ்கிப் ஆயிரும், நினைவு ஸ்கிப் ஆயிரும். அப்புறம் அவன் நினைவுல அந்த தண்ணியில அந்த தண்ணியில அப்படியே அவன் கரைஞ்சி அப்படி தண்ணியில அந்த பாத்ரூம்ல இருந்து அப்படியே நினைவு தப்பி வெளியே போயிட்டு இருப்பான். ஒரு கருத்த பெண்மணி வந்து வருவா, அவன் நினைவுல வந்து சாவியை கொண்டு வருவா. சாவியை கொண்டு வந்து நிலத்தை திறக்கிறதா சொல்லுவா. நிலத்தை திறந்த உடனே கொஞ்ச தூரம் நடப்பாங்க. ஒரு சத்தம், சிந்து நதி ஆற்ற கடக்கிறதா. அமுலெட்டுன்னு ஒரு சக்கரை போல ஓடம் இருக்கும், அதுல ஏறி அவனும் அந்த பொன்மணியும் சிந்து நதி ஆத்த கடக்கிறதா அப்படி வரும். அது அந்த நினைவுல அவனுக்கு அது ஓடிட்டே இருக்கும் படம் மாதிரி. அப்புறம் 2 பேரும் இறங்கி நடக்க ஆரம்பிப்பாங்க. மழையா இருக்கும், ஒரு சமவெளி தளம் வரும், அதுல வந்து நிறைய வீடுகள் இருக்கும். அப்ப இது என்ன ஊர்னு கேட்பாங்க அந்த பெண்மணி. இவன் வந்து மெஹர்கர்பா, அதாவது மெஹரங்கர்ங்கிறது ஜோத்பூர்ல இந்தியால இருக்கிறது, மெஹர்கர்ங்கிறது பாகிஸ்தான்ல இருக்கு. எங்க கூட்டிட்டு போற அப்படின்னு அவன் கேட்பான். அவன்கிட்ட சொல்லுவா, அறிந்தவற்றை கொண்டு அறியாதவற்றை அறிய முயற்சிப்பது அப்படின்னு சொல்லுவான், பணியின் வாயிலாக அப்படின்னு சொல்லிட்டு. அவன் புரியல அப்படிமா, நீ பேசாம வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் 2 பேரும் கூட்டு போவான். கூட்டு போன இடம் வந்து ஒரு சிற்பம் இருக்கிற கூடாரம். இந்த சிற்பத்தோட வாசல்ல கூடாரத்தோட தலைவனா ஒரு சிலந்தி தான் இருக்கும். அந்த சிலந்தி சரி போகணும் அளவு பண்ணோன்னு 2 பேரும் உள்ள வருவாங்க. உள்ள ஒரு சிலந்தி வந்து காத்துல ஆடி பின்னிட்டு இருக்கும். அது காத்துல ஆடும், நெளியும், மூச்சு பட்டாலும் அருந்துடும். ஆனா அந்த சிலந்தி வந்து சுத்தி இருக்கிற 4 இருகின கல்லையும் வந்து கெட்டிட்டு ரொம்ப மூர்க்கமா ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க கொஞ்சம் எப்படி பார்ப்பான், அதை கொஞ்சம் எட்டி அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா மெஹரங் ஃபோர்ட்ல ஒரு கோட்டை ஃபார்மெட்டை பார்த்துருப்பான். அதே அதை சிலந்தி அதில் செஞ்சுட்டு இருக்கும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவன் அதிர்ச்சியோட அதை பார்ப்பான். இப்போ ஒரு சத்தம் கேட்கும், எளிய திகைப்புகள் நீண்ட நேரம் உயிர் வாழ்வதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கே நீ அதிர்ச்சியானா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தி சொல்லிக்கிட்டே ஒருத்தி வருவா. அவளை பார்த்தோன்னே இந்த பெண்மணி வந்து ஒரு பவ்யமா ஒரு வணக்கம் செலுத்தி விலகிடுவா. அப்புறம் அந்த பெண் வந்து இவன் முன்னாடி வந்து நிற்பா. சாலமன் அந்த பெண்ணை பார்த்து கேட்பான், யார் நீ அப்படின்னு. நான் தான் சிந்து சமவெளி நாகரிக நடன மங்கை, டான்சிங் கேர்ள், அதுவும் உன் பாஷையில அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பா. வந்து கொஞ்சம் ஒரு உயரமான ஒரு வடிவில் நிற்பா. ஒரு கையில 24 வளையலுக்கு மேல இருக்கு. இந்த கையில எல்லாம் இவ்வளவு நிறைய வளையல் எல்லாம் போட்டு அந்த காலத்துல இருப்பாங்க. அந்த மாதிரி 24 வளையல் போட்டிருப்பா. இந்த கையில காப்பு போட்டிருப்பா. 2 டிரைவர் தொலைச்சான்ல அந்த மாதிரி காப்பு இருக்கும் அவ போட்டுருக்கு. அப்புறம் கூந்தல் அலங்காரம் முன்னாடி எடுத்து விட்டுருப்பா. சிற்பம் என்பது மொத்த கல் வடிவம் அல்ல, அதில் நாம் காணும் விஷயம் உணர்வு தான். சிற்பத்தை முதலாக உலகு காட்டின மோர்டிமர் வீலர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த டான்சிங்களை பார்த்தா சவுத் இந்தியன் கேர்ளோட ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லியிருப்பார். அவதான் அந்த காக்காட்சி, அவ பேர்ல தான் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை காக்காட்சி மலை. அதுக்கப்புறமா அவங்க 2 பேரோட உரையாடல் நடக்கும். அப்படி அந்த நாவல் போகும். எனக்கு வந்து இந்த நீலகண்ட நகரம்னே இதெல்லாம் அவர் வங்காளத்துல இருந்து எழுதியிருப்பாரு, நீலகண்ட பறவை தேடி. இங்க வந்து மயில் கழுத்து ஊதா அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப மயில் கழுத்து நீளம்ங்கிறது ரொம்ப பிரசித்தமானது. அவுரிக்கு அந்த
இந்த நீலம் அது ஜோத்பூர்ல அந்த நீல ஊரா இருக்கிறது. அப்புறம் இந்த காக்காட்சிய மோர்டிமர் வீலர் வந்து தென்னிந்திய பெண்மணின்னு சொன்னது, அந்த டான்சிங் ஹில் பூ நிறத்துல இருக்குது. அந்த நிலத்தையும் சிந்து சமவெளி நிலத்தையும் ஒரு கற்பனை மூலமா மெர்ஜ் பண்ணி பார்க்க. கடந்த காலத்தின் மற்றொரு பெயர் வரலாறு. மாறுதல் இல்லாத எதற்கும் வரலாறு என்று ஒன்று இருக்காது. மாற்றங்களின் இயக்கம் வரலாற்றை தொடரவும் புதுப்பிக்கவும் உதவும் அப்படின்னு சொல்லுவாங்க. வரலாற்றோட பொதுவான தத்துவம் என்ன அப்படின்னா, உண்மையை கண்டடைவது, அதை மறுபரிசீலனை செய்வது, பின் அதன் இயல்பில் இருப்பதை அப்படியே உறுதி செய்வது. இதுதான் இந்த நிலத்தோட இந்த காக்காட்சி, அந்த கருத்த பெண், நெல்சிந்தாங்கிற இந்த நீலகண்ட நகரம், இந்த ஜோத்பூர் நீலம் மெர்ஜ் பண்ணி பார்க்க ஒரு சின்ன முயற்சி. இதெல்லாம் சொல்லணும்னா நன்றி, வணக்கம்.